வோல்டேஜ் பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதாவது 5.1 7.1 2.1 கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபையர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ரீஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கும், சர்வீஸும் பண்ணிட்டு தான் இருக்கும். சர்வீஸ் ஏதாவது போர்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போதும் கொரியர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வோல்டேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும். வோல்டேஜ் அப்படின்னா கரண்ட் கிடையாது, வோல்டேஜ் அப்படின்னா பவரும் கிடையாது. வோல்டேஜ் அப்படிங்கும்போது பேட்டரியில் இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஒரு எலக்ட்ரிசிட்டிலேருந்து வர ஒரு நம்பர் மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டிலேருந்து வருது 230 240, ஓகே, 110 இதில் வந்து பேட்டரியில் 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 230 வோல்ட்டு ஷாக் அடிக்குது, ஆனால் 12 வோல்ட் அப்படிங்கிறது டச் பண்ணால் ஒன்றும் ஆகலை. ஆனால் ரெண்டு பேருக்குமே, அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் தான். ஸோ அப்போ இந்த ஒரு 8 நிமிஷம் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம வோல்டேஜை பற்றின ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான ஒரு பதிவை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வோல்டேஜோடைய டெஃபினேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது என்ன அப்படின்னா, வோல்டேஜ்னா எலக்ட்ரிக்கல் பவர் தான், அதாவது எலக்ட்ரிக்கலுடைய ப்ரெஷர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால் வோல்டேஜில் இருக்க ஃபோர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா தள்ளும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸை வந்து பார்த்தோம்னா தள்ளும். அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறது. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இப்போ வாட்டர் டேங்க் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் டேங்க் இருக்குது. இமேஜின் ஒரு வாட்டர் டேங்க்கில் தண்ணி இருக்குது. ஓகே, அப்போ பைப்பும் இருக்குது. அப்போ டேப்பை ஓப்பன் பண்ணும்போது தான் வாட்டர் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ ஆகும். ஓகே, இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது தான் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா வேணும். ஓகே, மற்றபடி ஒரு டேங்க்கில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் வாட்டர் இருக்குது, டேங்க்கும் இருக்குது, ஓகே, பைப்பும் இருக்குது. ஓகேங்களா? க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கும்போது, க்ளோஸில் பைப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது வாட்டர் உள்ளே இருக்குது. ஓகே, அப்போ எந்த ப்ரெஷருமே வந்து பார்த்தோம்னா உள்ளே தேவைப்படாது, உள்ளே தேவையும் இல்லை. ஓகே, அப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த தண்ணியில் ப்ரெஷர்னால தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அதனால் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது தான் அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா வேணும். அந்த ப்ரெஷர் தான் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான ரீசன் இதுதான். ஓகே, இப்போ வோல்டேஜ் இல்லை அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகே, அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வந்து பார்த்தோம்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் புஷ் ஆகும். ஓகே, அதுதான் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும்போது பேட்டரி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். பேட்டரி ஏ ஒன்று, பேட்டரி பி ஒன்று. ஓகேங்களா? இது ஒரு 5 வோல்ட் இருக்குது, இது ஒரு 12 வோல்ட் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரியில் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணும். ஓகே, 1.5 வோல்ட் பேட்டரியில் ஸ்லோவாக புஷ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் கம்மியாக வருது. அதனால் இப்போ 1.5 வோல்ட் எல்இடியாக இருக்கட்டும், 12 வோல்ட் ஃபேன் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 230 ஒரு ஃப்ரிட்ஜ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் சிட்டியில் வந்து பார்த்தோம்னா கரண்ட்டை அனுப்புகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ்னால தான் ரியாக்ட் ஆகுது. ஓகே, அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக புஷ் வந்து பார்த்தோம், அதாவது தள்ளுறது வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மேட்ரு. அப்போ ஏன் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் எக்ஸிட்ஸ் ஆகுது அப்படின்னா நேச்சருக்கு பேலன்ஸ் பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு நேச்சருக்கு ஒரு ஏகேக்கு வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் வந்துட்டு பிடிக்கும். அப்போ பேட்டரி இன்சைடு, அதாவது இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம்னா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது பாசிட்டிவ் சைடில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷார்ட் ஆகும், நெகட்டிவ் சைட்லேருந்து வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக வரும். ஸோ அப்போ நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் ஒயர் கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணும். இப்போ அந்த ரியாக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இம்பேலன்ஸ்னால தான் அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வோல்டேஜ்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் தான் விஷயம். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, எந்த வித்தியாசமும் இல்லைன்னா எந்த வோல்டேஜும் வராது, எந்த வோல்டேஜ் இல்லைன்னா எந்த கரண்ட்டுமே வராது. இதுதான் மேட்ரு. அதாவது வோல்டேஜ் வித்தவுட் கரண்ட்டுங்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கும். ஓகே, என்ன அப்படின்னா வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் கம்பல்சரி இருக்குமான்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இல்லை. என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் சாக்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சாக்கெட் இருக்குது, 230 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? அதில் டச் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்விட்சை வந்து பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணலை அப்படிங்கும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சர்க்யூட் ஓப்பனில் இருக்குது.
சர்க்யூட் ஓப்பனில் இருக்குது, வோல்டேஜ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, வோல்டேஜ் 230 வோல்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு லைன் அடிக்கும்போது தான் அது வேலை செய்யும். அப்போ வோல்டேஜ் மட்டும் இருக்குது, கரண்ட் இல்லை அந்த இடத்துல. ஓகே, அதனால தான் வோல்டேஜ் மட்டும் வந்து பார்த்தோம்னா டேஞ்சர் கிடையாது. ஓகே, வோல்டேஜ் மட்டும் இருக்கும்போது அது டேஞ்சர் கிடையாது. கம்ப்ளீட் பாத் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணும்போது தான், அந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது தான் அது டேஞ்சர். ஓகேங்களா, அப்போ வோல்டேஜ் கரண்ட் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப புரியும் இந்த மாதிரி சொல்லும்போது. ஓகே, இப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட்டான்னு கேட்டால் வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் வராது. ஓகே, வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா தள்ளுறது. ஓகேங்களா, கரண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. ஓகேங்களா, அப்போ ஒரு வாட்டர் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ், வாட்டர் ஃப்ளோ நடக்கிற இது வந்து பார்த்தோம்னா கரண்ட்டு. ஓகே, அப்போ ஒரு பைப் சைஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பைப்பை வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ண அதாவது ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா 0 ஆயிரும். ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு டேப் போட்டு நம்ம அடைச்சிடுறோம். ஓகேங்களா, அடைக்கும்போது ஃப்ளோ 0 ஆயிரும். ஓகே, தண்ணி அந்த பக்கம் வராது, இருந்த இடத்துல அப்படியே இருக்கும். அப்போ அதே மாதிரி இருக்கும்போது வோல்டேஜ் இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா ஓப்பனில் இல்லை. ஓகே, அப்போ கரண்ட் வந்து பார்த்தோம்னா 0ல் இருக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துல வேலை செய்யுமானா வேலை செய்யாது. ஏன் 230 வோல்ட் ஷாக் அடிக்குது அப்படிங்கிற கொஷின் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போ அந்த டீட்டெயிலான ஒரு கொஷின் தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். இப்போ 12 வோல்ட் பேட்டரி டச் பண்ணோம் அப்படின்னா அது சேஃபாக இருக்குது. 230 வோல்ட் ஏன் டேஞ்சராக இருக்குது அப்படின்னா ரீசன் வந்து ஹியூமன் பாடி, அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, பாடி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரஃபாக வந்து ஒரு 1000 ஓம்ஸ் டு லேக் கணக்கில் வந்து பார்த்தோம்னா ஓம்ஸ் டிபெண்ட் ஆன் ஸ்கின் கண்டிஷன். ஓகேங்களா, நம்மளுடைய தோலுடைய கண்டிஷனை பொறுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம், பாடியோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரஃப்லி மாறும். ஓகேங்களா, ஆனால் ஓம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான பதிவு தான் நான் ஓம்ஸ்லான்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகே, ஃபார்முலா எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஹியூமன் பாடிக்கு டேஞ்சரானது திங் என்னென்னா வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் பாடிக்கு டேஞ்சர் கிடையாது. ஓகே, ஒரு பாடி த்ரூ ஒரு ஃப்ளோ ஆகும்போது தான் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ ஆனால் ஹை கரண்ட் வரதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ் யூஸ்வலாக ரீசனாக இருக்கலாம். அதனால் மெயின்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தோம்னா டேஞ்சராக இருக்கும். ஓகே, இதுதான் விஷயம். அப்போ வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது வோல்டேஜ் கிரியேட் பண்ணுற சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா பேட்டரியிலேருந்து வருது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜை கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியில் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஒரு சோலார் பேனல் எடுத்துக்கும்போது அது எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா ஒரு லைட் எனர்ஜி டு வந்து பார்த்தோம்னா வோல்டேஜாக மாறுது. ஓகே, ஒரு ஆல்டர்னேட் எடுத்துக்கும்போது ஒரு ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரொட்டேஷனில் இருந்து வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ எனர்ஜி தான் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணும்போது வோல்டேஜாக ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதுதான் விஷயமே தவிர அதுதான் நான் வாட்டர் டேங்க் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டர் வந்து பார்த்தோம்னா டேப் போட்டு அடைக்கும் போது அந்த வோல்டேஜ் இருக்காது. வோல்டேஜ் இருக்கும், பட் அதில் யூஸ் இருக்காது. அப்போ தண்ணி டேப்பை திறந்து விடும்போது அந்த வாட்டர் வந்து பார்த்தோம்னா நகரும்போது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது தான் அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா வெளியே வரும். ஓகே, இதுதான் ஏன்னா அப்படின்னா சர்க்யூட் ஓப்பன் பண்ணும்போது தான் இதாகும், சர்க்யூட் க்ளோஸில் இருக்கும்போது வேலை செய்யாது. இதுதான் மேட்ரு. நத்திங் கேன் ப்ரொடியூஸ் வோல்டேஜ் ஃப்ரம் நத்திங். ஓகேங்களா, அதாவது எதுவுமே பண்ணலை அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா இருக்காது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இப்போலாம் சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ்னால் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது தான் தேவையான எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் ரெண்டுமே வேலை செய்யும். ஓகேங்களா, வோல்டேஜாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனுஷ் ரேடியோஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ கம்பல்சரி நான் போடுறேன். அதே மாதிரி எமர்ஜென்சி ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆம்பிளிஃபயர் தேவைப்படுது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸ்டான ஆம்பிளிஃபயர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம்.